நம்ம சரீரம் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சரீரத்தை இயக்குறது மூச்சு. புரியுதுங்களா? மூச்சால இயங்குறது உயிர். மூச்சை வச்சு இந்த சரீரத்தை இயக்குறது உயிர். அப்ப உயிர் இருக்கிறதுக்கு மூச்சு சுவாசமும் ஒரு காரணம். புரிஞ்சுங்களா? இதுல ஏற்கனவே சொன்ன நம்ம ரெண்டு சக்தியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவசக்தி, பரசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பரசக்தி தான் பராசக்தின்னு வந்துருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இந்த ஜீவசக்தி அப்படிங்கிறது இந்த பூமியில இருந்து எடுத்தது. பரசக்திங்கிறது மேல இருந்து கீழே வந்தது. இப்ப சூரியன்லாம் பரசக்தியில தான் வரும், சூரியனோட ஒளி. அப்ப நம்ம பல ஒளியோட கலவை. நம்ம உயிர் தன்மை வந்து பல ஒளியோட வினை பொருளா இருக்கு. பல ஒளியோட வினை பொருள், பல ஒளிக்கும் மூலப்பொருள். பல ஒளிக்கும் மூலப்பொருள்னா சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரங்களுக்கு. அதுல நீல நட்சத்திரம், பச்சை நட்சத்திரம், கலர் கலரா இருக்கிற நட்சத்திரம், எல்லா நட்சத்திரத்துக்கும் மூலப்பொருள் என்னது? உயிர் தான். புரியுதுங்களா? அப்ப உயிருங்கிறது புருவமத்தில இருக்கு. நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த டிஎன்ஏ சக்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு பரிமாண வளர்ச்சி, தன்னைத்தானே வளர்த்துக்கிற ஒரு விதைக்குள்ள தூங்கிட்டு இருக்குல்ல, ஒரு விதைக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நம்ம பாட்டில போட்டு அடைச்சு வைக்கிற வரைக்கும் அது விதையா இருக்க போகுது. நீங்க அது கொஞ்சோடு தண்ணி போட்டுட்டு, தண்ணி விட்டாவே இப்போ வர்ற விதெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க. அந்த பாசி பருப்பு, கொண்டக்கடலை அதெல்லாம் தண்ணி வச்சீங்கன்னா, ஊற வச்சுன்னா முளைச்சிக்கும். தண்ணியிலே முளைச்சிக்கும், மண்ணு தேவையில்ல. ஏன்னா அந்த விதையே மண்ணு தான். அதுக்கப்புறம் மீறி முளைக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் தான் மண்ணு தேவைப்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த விதைக்குள்ள இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜீவசக்திங்கிறோம். இந்த விதை வந்து முளைக்கிறதுக்கு காரணம் உயிர் சக்தி. உயிர் சக்தி இல்லாம விதை முளைக்காது. இப்ப இந்த உயிர் சக்தி அப்படின்னாவே ஒரு அறிவுன்னு சொல்றோம்ல, அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும், புல்லு பூண்டுன்னு சொல்றோம்ல, 6 அறிவு கூட வச்சுக்கோங்க. இப்ப அது முளைக்கிறதுக்கு ஒளிச்சேர்க்கைங்கிறாங்க. பொதுவாவே என்ன பண்றாங்க? ஒளிச்சேர்க்கை பண்ணணும். ஒளிச்சேர்க்கைன்னு என்னன்னா, சேர்க்கைன்னு அர்த்தம். செயற்கைன்னு போயிடக்கூடாது, ஒளி சேர்க்கை. அப்போ அந்த விதைக்குள்ள ஒளி கலக்கணும். ஒளி கலந்துச்சுன்னா பஞ்சபூதத்தோட அந்த வித்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்னது? அந்த விதைக்கு செரிமான சக்தி எது? உயிர் சக்தி தான். புரியுதுங்களா? இப்ப இந்த விதை வந்து மரத்துல இருக்கிற வரைக்கும் விதை உருவாயிட்டு இருக்கும். பாக்குறீங்க? ஒரு பூவுல இருந்து அது என்ன ஆகுது? தன்னைத்தானே வளர்த்து மொட்டா இருந்து, பூவா இருந்து, காயா இருந்து, கனியா இருந்து அப்படி வந்துருது. அதுக்கப்புறம் மரத்துல இருந்து துண்டிச்ச பிறகு பிரபஞ்சம் அதுக்கு உயிர் கொடுக்கும். ஒரு மாம்பழ கொட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விதைக்கு பிரபஞ்சம் தான் உயிர் கொடுக்கணும். ஆனா உயிர் பெறது எது? உயிர் கொடுக்கறது ஒண்ணுன்னா உயிர் பெறது ஒண்ணு. புரியுதுங்களா? உயிர் கொடுக்கறது பிரபஞ்சம், உயிர் பெறது அந்த விதைக்குள்ளே இருக்கு சக்தி. அப்ப இந்த காம்பினேஷன் தான் பொதுவா ஒரு ஜீவன் இயங்குறதுக்கு. இதே மெத்தடு தான் வண்டிகளுக்கும் சொல்லியிருக்கேன் நான். நீங்க ஒரு கார் எடுத்தா கூட 2 இருக்கும். ஹார்ஸ் பவர்னு ஒண்ணு இருக்கும், டார்க்னு ஒண்ணு, டார்க்னு இல்லையா? 2 எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற 2 எனர்ஜில ஒண்ணு டார்க் எனர்ஜிங்கிறோம். டார்க் எனர்ஜினா கருப்பு சக்தி, கருப்பை சக்தி. இது எப்படி வேணா சொல்லலாம். கர்ப்பப்பையில இருந்து வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப இதான் டார்க் எனர்ஜி. இது ஒரு நம்ம காளியோடையும் காலத்தோடையும் குறிப்பிடுறோம். இந்த சக்தி வந்து காலத்தோடையும் காளியோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஜீவன் ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஜீவன் ஒண்ணு இருக்குன்னா பிறப்பு, அதுக்கு ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருக்குன்னா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. விதை ஒண்ணு முளைக்குதுன்னா அது ஒரு நாள்
அந்த கடமையை செஞ்சுட்டு இறக்கவும் நேரிடும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த விதி. எல்லாத்துக்கும் காலம்தான் வித்தியாசம். புரியுதுங்களா? கால வித்தியாசம் இருக்கா? அப்போ இது காலத்துல இருக்கிறதுனால, இது காலச்சக்கரத்துக்குள்ள இயங்குறதுனால இத காளி சக்தி, கருப்பு சக்தி அப்படின்னு, இருள் சக்தி, என்ன சொல்ல போனா இருள் சக்தி. இப்ப இந்த இருள் சக்தி காலத்துக்கு உட்பட்டது. பிறக்கும் இறக்கும், பிறக்கும் இறக்கும். புரியுதுங்களா? சரி, இது இறந்துருச்சு, என்ன பண்ணும்? ஒரு குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, நடக்குது சொல்றாங்கல்ல, அது உள்ளுக்குள்ளேயே தன்னை வளர்த்துக்குது. வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஒரு டிராப்பா இருந்தது, என்ன பண்ணுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியா இருந்தது, முழு உடல் எடுத்துதான் வெளியே வருது. தன்னைத்தானே தான் வளர்த்துக்குது. இதுல அம்மாவுடைய பங்கு என்ன? ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னா என்னது? வேற வழியே இல்லை. உங்கள்ட்ட இருந்து அது எனர்ஜி அது இழுத்துக்குது, நீங்க கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது வளர்க்கறதுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்ட்ட இருந்து அது இழுத்துக்குது. புரியுதுங்களா? இங்க நீங்க கொடுக்கறது இல்ல, மனம் நீங்க கொடுக்கறது இல்லை, அதுவாகவே இழுத்துக்கிட்டு வளர்ந்துக்கும். வெளியே வந்துட்ட பிறகு நடக்குது, அப்புறம் வளருது. புரியுதுங்களா? இப்ப வெளியே வந்துட்ட பிறகு உயிரோட சேர்ந்து வளருது. உயிர் வந்துட்ட பிறகுதான் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு, ஒரு ஒரு உணர்வும் தன்னைத்தானே ரியாக்ட் பண்றது. சுவாசம் உயிர் வந்த பிறகுதான், குரல் உயிர் வந்த பிறகுதான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி சிலதெல்லாம் உயிர் வந்த பிறகு. பசி உயிர் வந்த பிறகு, இப்படி குடலுக்கான பசி. அது வரைக்கும் தன்னைத்தானே தனக்குள்ளேயே இந்த எனர்ஜிலே வளர்த்துக்குது. இந்த கர்ப்பப்பைன்னு சொல்றாங்கல்ல, அந்த சக்தியில இருந்து தன்னைத்தானே வளர்த்துக்குது. இப்ப இது பிறக்கிறது இறக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உயிர் பிறக்கிறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை. விதை ஒண்ணு பிறக்குது, இறக்குது. ஒரு விதை பிறக்குது, வளருது, ஒரு விதை போடுது, இறந்துடுது. புரியுதுங்களா? தன்னை மாதிரி ஒன்ன தோற்றி வச்சுட்டு அது போய் சேர்ந்துடுது. ஆனா உயிருக்கு என்னது? இரவா தன்மை இருக்கு. சொல்லுவாங்கல்ல, தேர்க்கன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நல்லவங்க கூட சேர்ந்தா நீ நல்லவனாயிடு, கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டவனாயிடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தாவே உன் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், நீ என்ன மாதிரி ஆளு சொல்றாங்களா? அப்ப சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இது இருள் சக்தியா இருந்தாலும் அது யாரோட சேர்ந்து இருக்கு? ஒளியோட சேர்ந்து இருக்கணும். ஒளியோட சேர்ந்து இருக்கிறது மகான்கள், ஞானிகளுக்கு. அவங்க எல்லாம் கடவுளாயிட்டாங்க, அவ்வளவுதான். ஒளியோட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க இருள் கிடையாது, இருளையும் ஒளியாக்கிட்டு கடவுளாங்க. ஆனா நமக்கு இந்த ஜீவசக்தி என்ன பண்ணுனா, இந்த நவத்வாரம் இருக்குல்ல, நவத்வார உணர்வுலதான் இயங்கும். நவத்வார உணர்வுக்கு தான் அது ரியாக்ட் பண்ணும். அதான் 10வது வாசல்ங்கிறாங்க. இந்த புருவமத்திக்கு மேல இருக்கிறது 10வது வாசல். 10வது வாசல், பரந்தாமன் வாசல், சொர்க்க வாசல், எப்படி வேணா சொல்லிட்டு போயிடலாம். அது எல்லாமே இங்கதான். அப்ப என்ன இருக்கு? இது அழியாத தன்மையில இருக்கு, இவன் அழியாத தன்மையில இருக்கான். இப்ப இவன் கூட சேர்ந்தவன் என்ன பண்றான்? அவனோட சக்தியில இவனும் ஒளியாயிடும். ஒளியானவன் அழிவானா? அழிய மாட்டான். அப்ப இந்த ஒளி சமாதி, யாரெல்லாம் அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைங்கிறத பாக்குறாங்களோ அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? ஒளி சமாதி நிலையை அடையும். இது ஒரு சமாதி நிலை. இப்படி சொல்றேன், சமாதி நிலைக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க நல்லா வேலை செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, நீங்க அறிவா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? அதான் சொல்றாங்கல்ல, புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெறவங்க இல்லைன்னு சொல்றாங்கல்ல. வெற்றி பெற்றவங்க எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு ஒரு பாட்டு வருது. அதே மாதிரிதான் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கு சம்பாதிக்கிறீங்க, அதை கத்துக்கிட்டீங்க. ஆனா அதுக்காகவே அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, பெரிய அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இதுவும் அதே மாதிரிதான். தவங்கிறது என்னது?
சரண்டர். உங்க செல்ஃப ஒரு இடத்துல சரண்டர் கொடுக்கும். சரணாகதி அடையிறீங்க. நீங்க தவத்துல நான்கிற அகங்காரத்தை நீக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. கண்ணை திறந்துட்டா நாங்கிற அகங்காரத்தோடயே எங்க பார்த்தாலும் தேடுறீங்க. அகங்காரத்தோடயே தான் தேடுறீங்க. நான்கிறது வந்துருது. எங்க போனாலும் நான் இருக்கு. கண்ணை திறந்துட்டா. அப்ப கண்ணை மூடி என்ன பண்ண போறீங்க? அந்த நான் இல்லாம இருக்க போறீங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல இது போய் இந்த புலன் இந்த நவத்வாரத்தையும் கடந்து இந்த ஊசி முனை வாயில் சொல்றோம்ல, இதன் மூலயமா இங்க போயிடுச்சு சக்தி, உருவமத்திக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? இத மட்டும் விஞ்ஞானத்துல விளக்கவே முடியாது. விஞ்ஞானத்துல விளக்க முடியாது. ஏன்னா விஞ்ஞானத்துல உயிருக்கான ஃபார்முலா கிடையாதுன்னு சொல்லிட்டேன்.